இப்போ நெய் சாதமும் நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அட்டகாசமான சிக்கன் குழம்புங்க. எம்மி லஞ்சு ரெடிங்க. போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெய் சூப்பராட்டு சண்டே லஞ்சுக்கு நெய் சாதமும் சோம்பேறி சிக்கன் குழம்பும் வைக்க போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோம்பேறி சிக்கன் குழம்புனா என்னன்னு நினைக்கிறீங்களா? சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து சில நேரங்களில் நமக்கு சண்டே ஆனாலும் சாட்டர்டே ஆனாலும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும். சமையல் பண்ணதுக்கு ரொம்ப சோம்பேறியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள். நம்ம கிட்ட நின்று வதக்கிட்டே இருக்காண்டாங்க. ஒரேடியாக எல்லாம் போட்டு நம்ம பண்ணோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறேன். சோம்பேறி சிக்கன் குழம்பு நெய் சாதமும் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். வாங்க நெய் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். நெய் சாதம் பண்ணதுக்கு இந்தியா கேட் அரிசி தாங்க, பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் எடுக்க போகிறேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. நம்ம ஊற போட்டாச்சுன்னா 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். நம்ம இப்போ எல்லாம் ரெடி பண்ணதுக்குள்ளே நம்ம கழுவி ஊற வச்சோம்னா ஊறிடுங்க. அதனால் 2 டம்ளர் எடுத்தேன். ரெண்டு டம்ளர் கரெக்டாக இருக்குங்க. ரெண்டு டம்ளர் அரிசியில் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் விட்டு பண்ண போகிறேன். தேங்காய் பால் விட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நெய் சாதத்தில் வந்து. இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இதை கழுவி நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது இந்தியா கேட் அரிசி தான். இது ப்ரௌன் அரிசி, இது ஒயிட் அரிசிங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும், 2 பிராண்டுமே. இதை கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ நெய் சாதத்துக்கு வந்து அரிசியை கழுவி எடுத்தாச்சுங்க. இதை மூடி வச்சுக்கலாம், ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சோம்பேறி சிக்கன் குழம்புக்கு மேலே மசாலாவும் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இது ஊறிடுங்க. நம்ம சாதம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சோம்பேறி சிக்கன் குழம்புக்கு வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. இங்கே குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இல்லை ஸ்டார்டிங்கில் பண்ணணும்னா பண்ணிடலாம். இல்லை வேறு கடையில் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சு போடணுனாலும் போட்டுக்கிடலாங்க. நான் அப்படியே டேரெக்டாக இன்றைக்கி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கல்பாசி, பட்டை 2 துண்டு, 2 பிரிஞ்சி இலை, சின்ன இலையாட்டு 2 இலை எடுத்துருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், நட்சத்திரப்பூ 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு மராட்டி முக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் 4 லவங்கங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுங்க, ஒரு 10-15 வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயங்க, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கையை வந்து நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறமா கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக மல்லித்தழை, தயிர் கொஞ்சம், 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் 1/2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வரமல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் வரமல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 மிளகாய், அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டுங்க. தேங்காய் பேஸ்ட் வந்து ஆப்ஷன் தான். இது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய், சோம்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு இதையும் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு வச்சிங்கன்னா. அப்புறமா இது கூட வந்து நம்ம சிக்கனுங்க. சிக்கன் வந்து 3/4 கிலோ மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிடலாங்க. கல் உப்பு போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புக்கு தந்தோடி உப்பு போட்டாச்சு. அப்புறமா எண்ணெய்ங்க,
எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தழை தாராளமாக போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணுங்க. சோம்பேறி சிக்கன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது பாருங்கள். இன்றைக்கி ட்ரை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடலைன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் கடாயிலையும் வைக்கலாம், மூடி வச்சு வேக வைக்கலாம், குக்கர்லேயும் வைக்கலாங்க. குக்கரில் வச்சுன்னா 2 விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு தடவை மண் கடாயில் போட்டு பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். இங்கே குழம்பா வைக்கிறதா இருந்தால் குழம்புக்கு தந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி விட்டு வரும், பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணி போதும். நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாங்க. சிக்கன் குழம்பு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு 2 விசில் விடட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு நம்ம குக்கரை இந்த அடுப்பில் வச்சுக்கலாங்க. நெய் சாதம் பண்ணதுக்கு இந்த அடுப்பில் வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் சிக்கன் வேகட்டும், ரெண்டுமே ரெடி ஆயிரும். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. குக்கரில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 3 பெரிய ஸ்பூனு, அதனால் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் ஊற்றணுங்க. நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. பட்டை 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திரப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்புங்க எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். தேங்காய் பால் விட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதையும் ஃப்ரை பண்ணிடலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகுச்சுன்னா உங்களுக்கு ஒயிட்டாக கிடைக்காதுங்க சாதம். வந்து நெய் சாதம்னா ஒயிட்டாக இருக்கணும். பிரியாணி மாதிரி பண்ணிங்கன்னா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இது வந்து நான் ஒயிட் சாதம் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ 4 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 அடுப்பில் வச்சோன்னா டக்குன்னு சாப்பாடு ரெடி ஆயிருங்க. சண்டே வேலை முடிஞ்சது நமக்கு. 2 அடுப்பில் யூஸ் பண்ணோம்னா, ஒரே அடுப்பில் வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிரும் நெய்யில். ஃபஸ்ட்டே நீங்கள் வறுத்து லாஸ்ட்டில் போடனாலும் போட்டுக்கோங்க. அதில் இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்ல ப்ரௌன் கலர் வரதுலையும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. மல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாடை போகணுங்க. புதினாவில் பச்சை வாடை, மல்லி தழையில் பச்சை வாடைலாம் போயிடுச்சுன்னா அந்த மணமும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளிங்க. தக்காளி வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். தக்காளி வந்து ரொம்ப கிரேவி மாதிரி வதங்கக்கூடாது. வதங்கினாக்கா பிரியாணி டேஸ்ட் கொடுத்துரும், கலரும் சேஞ்ச் ஆயிருங்க. அதனால் லாஸ்ட்டில் அப்படி போட்டு நம்ம கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம அரிசிக்கு தண்ணி வச்சிடலாம்.
இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் வைக்கணுங்க. இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்தேன். 1 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 1.5 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். 2 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி, இன்னொரு 1/2 டம்ளர் ஊற்றிடலாம். மொத்தம் 3 டம்ளர் ஆச்சு. தண்ணி ஊற்றியாச்சுங்க. உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. இதை கொதிக்க விட்டு நம்ம உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு அரிசியை போடணுங்க. சிக்கன் வந்து 2 விசில் அடிச்சிருச்சுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாதத்துக்கு வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுக்கலாம். நல்ல தண்ணி வடிகட்டி போடணும். அப்போ தான் தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். கிண்டி கொடுத்து உப்பு காணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. வாக்கையிலே எம்மியாக இருக்குது பாருங்கள். உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. நம்ம சிக்கன் குழம்புலேயும் உப்பு போட்டிருப்போம். அதனால் கரெக்டான அளவுக்கு இருக்குது. எப்போதுமே உப்பு கம்மியாக தாங்க எடுக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்ம மூடி வச்சுக்கலாம். மீடியமாக வச்சு ஒரு விசில் விட்டுக்கோங்க போதும். ஊற வச்சுருக்கனால சட்னி வெந்துடும். மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு விசில் விடுங்க. இல்லாட்டா 10 நிமிஷம் வச்சு மீடியமாக வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. சாதம் உதிரி உதிரியாக நல்லா வெந்து கிடைக்குங்க. சாதமும் குக்கரில் வச்சாச்சு. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சோம்பேறி சிக்கன் குழம்பு இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி சண்டேனா உங்களுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய பேர் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கட்டும். சாதம் வேகட்டும். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் ஒரு விசில் அடிச்சிருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2 குக்கர்லேயும் வச்சு இறக்கியாச்சு. அடிப்புளி டேஸ்ட்டில் நெய் சாதங்க. பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. வானா அட்டகாசமாக இருக்குங்க. நெய் சாதம் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்குங்க. தேங்காய் பால் நெய் சாதம் ரெடி. அப்புறம் சிக்கன் குழம்பு பார்க்கலாம். சோம்பேறி சிக்கனை பார்க்கலாங்க. வா சூப்பராக இருக்குங்க. கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இது சோம்பேறி சிக்கன் குழம்புனே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. எம்மியாட்டு பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. லாஸ்ட்டில் இந்த மாதிரி மல்லித்தலை தூக்கிங்க. அட்டகாசமாக இருக்கும். அடிப்புளி டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு ரெடிங்க. எம்மி சிக்கன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி யாரெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்குது. பார்க்கையிலே எவ்வளோ ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க. இப்போ நெய் சாதமும் நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அட்டகாசமான சிக்கன் குழம்புங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். எம்மி சாதம் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. சோம்பேறி சிக்கன் குழம்புனே சொல்ல முடியாது. நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரியே இருக்குது.
நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பால் சாதமும் தேங்காய் பால் நெய் சாதமும் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. வெறும் சாதமே சாப்பிட்லாம். மிளகாலாம் போட்டுக்கனால காரம் இருக்குது. மனமும் அப்படியே சுவையாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.